ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகே கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மின்ட் புலாவ். அதுக்கு முதல்ல ஒரு அரைக்கட்டு புதினா, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, 10 பல்லு பூண்டு, பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு, ஒரு இஞ்சி எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். இப்போது தனியாக ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கணும். நெய் பிடிக்குன்றவங்க வந்து எண்ணெய் பாதி நெய் பாதியும் ஊற்றிக்கலாம். ஆனால் எங்கள் வீட்டில் யாருக்கும் நெய் அவ்வளோவா பிடிக்காதுன்றதுனால ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் நாங்கள் நெய் சேர்த்துக்கணும். இந்த மின்ட்டு வந்து கோல்டு யாருக்காச்சும் இருந்ததுன்னா இதை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப கோல்டு சரியாயிடும். மின்ட்டே பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போது ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கணும். இப்போ அதில் வந்து 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கணும். இப்போ அதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். இப்போ அதில் 10 முந்திரி சேர்த்துக்கணும். இப்போ அதில் வந்து 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கணும். வெங்காயம் தான் இந்த டிஷ்ஷுக்கு வந்து டேஸ்ட் ஆட் பண்ணி கொடுக்கும். அதை ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் அதை நல்லா வதக்கிட்டு இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் புதினா எடுத்துக்கோங்க, அது ரொம்ப நல்லது. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதத்தில் வந்த பிறகு அதில் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. அதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு அதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, புதினா 2த்தையும் சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் வந்து 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதையும் நல்லா சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போ அதில் வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. அதை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது 2 நிமிஷம் வேகிற வரைக்கும் பார்த்துக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அது வெந்த பிறகு அதில் ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ வந்து நைட்டு வந்து நாங்கள் பட்டாணியை ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ வேக வச்சு அதில் உப்பு சேர்த்துருந்தோம். அந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ பட்டாணியை வேக வச்ச தண்ணி அதில் சேர்த்துக்கலாம். 1 கிளாஸ் ரைஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும்.
பட்டாணி வேக வச்ச தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அது நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி ஆனோடனே அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணியில் ஆல்ரெடி உப்பு போட்டிருக்கு, அதனால உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு போட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அதில் 20 நிமிஷத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அதில் சேர்த்துக்கிறோம். குக்கரில் ஒரு 3 விசில் வச்சுக்கோங்க. 3 விசில் வந்தோடனே அதை இறக்கிக்கோங்க, இல்லைன்னா சாதம் ஓவராக குழஞ்சிரும். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுவையான மின்ட் புலாவ் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.